ஹாய். மதுரை டிவிகே 2ஆம் மாநாடு ரொம்ப சிறப்பாக போணுச்சு. பல பேர் வந்து இது சும்மா ஷூட்டிங், என்ன செஞ்சாலும் ஷூட்டிங் அப்படிமா. கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குது. கைவீசமா பேசிக்கிட்டே ஷூட்டிங் பண்ணுறது அவங்கெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நம்மளை வந்து ஷூட்டிங் ஷூட்டிங் அப்படிம்பாங்க. சரியா? அப்புறம் உதயண்ணா வந்து சூப்பராக எல்லாத்துக்குமே பஞ்ச் டயலாக் நச்சுன்னு சூப்பர் பஞ்ச் டயலாகாக சூப்பராக பேசிட்டாங்க. எப்படி திருக்குறள் வந்து 2 வரிகளில் அப்படின்னு பெரும்பொருள் இருக்குமோ அது மாதிரி நாங்கள் சிங்கம், அப்புறம் நாங்கள் விலை போகலை, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் விலை போகலை அப்படிங்கிறது எல்லாமே நான் எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான்டா தம்பி அப்படிங்கிறது எல்லாமே சூப்பராக சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஊடகங்கள் என்ன செய்ய முயற்சிக்குது அப்படின்னா, அங்கே வந்து யாருமே பேசலை, விஜய் மட்டும்தான் பேசினார் அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கடைசி நேரத்தில் காலம் வருவாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த டிஎஸ்எஸ் மணி அப்படிங்கிறவர் வின் டிவியில் வந்து எல்லா பத்திரிகைகளையும் பிரட்டி அரசியல் நையாண்டி பண்ணுவார். அதை நான் ரொம்ப வருஷமாக அதை நோட் பண்ணியிருக்கேன். வின் டிவியில் பேசுவார். அவர் சொல்கிறாரு, திமுககாரன் வந்து முதல்ல வந்து இப்படி தான் இருப்பான், ஆனால் கடைசி நேரத்தில் பேரம் படிஞ்சிருச்சு அப்படின்னா கொத்தா அங்கிட்டு சாஞ்சிருவான். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கணிப்பு. எனக்கு அவரோட அந்த அரசியல் பேச்சு பிடிச்சிருந்தது. நான் சில நேரம் நினைப்பேன், இந்த கெட்டதுகள்லாம் எப்படிரா அந்த சமுதாயத்தில் போகுது அப்படின்னா காமெடியோட தான் போகுது. அந்த நையாண்டி தனத்தோட நீங்கள் பேசியிருந்தீங்க. பல பேரோட வெறித்தனமான கோபத்தை தூண்டிட்டீங்க. மோடிஜி அந்த கோபம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு கோபம் வர்றது, அந்த ஆள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ஆள் ப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா வேர்ல்டு லெவலில் இருந்து கூட எதிர்ப்பு வரலாம். உங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. யாரை வேணாலும் மிரட்டலாம். அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா? நீங்கள் எந்த நேரத்துலையும், ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறவங்களே வேர்ல்டு லெவலில் உள்ளவங்க தான். அதனால் உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக பாதுகாப்பு இருப்பார். அந்த நரசிம்மன் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது என்னோட எப்பவும் வேண்டுதல். உங்களுக்கு எதாவது ஆபத்து வந்தால் நான் நரசிம்மன் கூட சண்டை போடுவேன். சரியா? அந்த மாதிரி தான் நான். அப்புறம் இன்னொன்று, எதுக்கு அண்ணா எம்ஜிஆர் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்தது. நீங்கள் அதிமுக கூட கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிராண்டடை உடைக்க வந்தவங்கடா அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வேளை எலெக்ஷன் டயத்தில் இரட்டை இலை எடப்பாடிக்கு கிடச்சதுன்னா உங்களுடைய சில பிளான்கள் மாறலாம். அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஏன்னா எதையும் செய்ய தயாராக இருக்கிறாங்க. அந்த அந்த பிராண்டடாக எடப்பாடிக்கோ சசிகலாவுக்கோ யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு வேலை செய்த சில எதிர்கட்சிகள் அந்த அந்த இரட்டை இலையை ஒன்றாம் நம்பருக்கும் 2ஆம் நம்பருக்கும் உடால சமரசத்தை பேசி ஜெயலலிதா அம்மா வழிகாட்டிய பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஏன்னா இன்னும் நிறைய பேர் அம்மா போனதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற இதில் இருந்தாங்க. நீங்கள் அந்த எதிர்ப்புக்கு தயாராக இருங்க. முக்கியமாக நீங்கள் முதலமைச்சர் உட்காரீங்களோ இல்லையோ, இன்னைக்கு எதிர்கட்சி மாதிரி கேள்வி கேட்டு சும்மா டர்லக்கணும் அப்படின்னு பயந்து ஓட வைக்கிற எதிர்கட்சியானாலும் நீங்கள் உட்காரணும். சரியா? அதுதான் என்னோட ஆசையும் கூட. ஒரு சட்டமன்றத்துக்குள்ள நீங்கள் நுழையணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. அப்புறம் ஆதவர்ஜுனா சொன்ன அந்த விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னன்னா, அண்ணா ஃபஸ்ட்டு எந்த பிரிவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சமத்துவத்தை கொண்டு வந்தார். எம்ஜிஆரோட ஆசையும் அந்த எந்த பிரிவினையும் இல்லாமல் இருக்கிற சமத்துவம். அதே மாதிரி எங்கள் அண்ணா எந்த பிரிவினையும் இல்லாமல் இருக்கிற சமத்துவம் அப்படின்னு சொல்லி அந்த மேலே இருக்கிற இமேஜுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நீங்கள் எலெக்ஷன் டயத்தில் எல்லா இடமுமே நான் தான் அப்படின்னு நினச்சிதான் மக்கள் நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க. ஆனால் ஊடகங்கள் பெரிய பிளான் பண்ணுது. நீங்கள் பேசுகிறத மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதை வச்சு நான் பேசுனது அதெல்லாம் அவங்க வந்து சொல்லவே இல்லை. அவங்க வந்து டிஸ்கஸில் ஏற்றுக்கவே மாட்டேங்காங்க. அப்படிங்கும்போது விஜய் பற்றி மட்டுமே மக்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறாங்க. மக்களுடைய டிஸ்கஷன் ஃபோக்கஸ் கூட உங்கள் கூட இருக்கிறவங்க பேசுகிறதுலையும் இருக்கணும். அவங்க அதிகமாக வெளிப்பட்டு உங்களோட வாய்ஸபிளாக பேசணும். மக்கள்கிட்ட அதிகமாக பேசணும். அவங்க ஊடகங்களில் அதிகமாக பேசணும். இந்த வெட்டியாக உட்காந்து கட்சி மீட்டிங் போடுற பட்டிமன்றங்களில் பேசுகிற மாதிரி பேசுகிறவங்க கிட்ட இருக்கவே கூடாது. அந்த மாதிரி பேசுனா அது வந்து வெளியே வரவே மாட்டேங்குது. அதனால உங்களோட வாய்ஸபிளாக நம்ம கட்சியில் இருக்கிறவங்களும் பேசுறது மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு நினப்பாக இருக்குது எனக்கு. அப்புறம் என்ன கடைசி நேரத்தில் என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. மக்கள் வந்து நிறைய பேர் பசியோட வந்தாங்க அப்படின்னு குறை சொல்கிறவங்களும் இருந்தாங்க. நாங்களே சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டோம், பொட்டணம் கட்டி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் யார் ஓட்டா மாறுவா அப்படின்னா, உங்களுக்கு தூரத்தில் இருந்து பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கிற நாங்களும் அங்கே வந்து நாங்கள் உங்களை
அந்த கூட்டத்தில் இருந்தோம் அப்படின்னு சந்தோஷப்பட்ட சிலரும் தான் உங்களுக்கு ஓட்டா வருவோம். அதனால உங்களுக்கான உங்களோட போராட்டத்துல இந்த தர்ம யுத்தம் இந்த போராட்டத்துல நாங்க கண்டிப்பா உறுதுணையா இருப்போம். எங்க ஊர்ல எத்தனை பேர் டிவிக்கு அப்படின்னு நினைக்க தெரியாது. அப்புறம் முக்கியமானது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன்னா, நீங்க நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் எலெக்ஷன்ல ஒரு மெம்பரை நிப்பாட்ட வைக்கிறீங்க அப்படின்னா, எந்த ஏரியால இருக்காங்களோ அந்த ஏரியால உள்ள ஜாதி மனுஷனை தான் நிப்பாட்ட முடியும். அவனை தவிர்த்து வேற ஒருத்தனை நிப்பாட்டணும் அப்படின்னா ஜெயிக்காது. ஏன்னா அந்த மக்கள் அதுக்கே அடிமையாயிட்டாங்க. அந்த அந்த யுக்தியை தான் இந்த அதிமுக திமுக 2 பேருமே பயன்படுத்துறாங்க. சரியா? ஜாதிக்கு ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு, அதுக்கு ஒரு கட்சி பேரை வச்சுக்கிட்டு, அத கூட்டணியில தான் அரசியலே செயல்படுது. ஜாதிக்கு ஒரு சங்கம் வச்சு, அத கூட்டணியா வச்சு அரசாங்கம் நடத்தினா அதுக்கு பேர் அரசாங்கமே கிடையாது. அரசாங்கம் அப்படிங்கிறது மக்கள் எல்லாரையுமே அரவணைப்பா பார்த்துக்கணும். என் பிள்ளை, மூத்த பிள்ளை, இளைய பிள்ளை அப்படின்னு பார்க்கவே கூடாது. தனி கண்ணா பார்க்கவே கூடாது. அதை உடைக்கிறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆனா அவங்களோட பலமும் அதுதான், உங்களோட பலகீனமும் அதுதான். உங்களோட பலமும் அதுதான், உங்களோட பலகீனமும் அதுதான். அவங்களுக்கும் அதே தான். அவங்க அந்த ஜாதி பிரச்சனை தான் தூண்டி அதோட சங்கத்தை தான் நாடுவாங்க. அவங்களுக்கு தான் பேரம் பேசுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா தூத்துக்குடி, எங்களோட சிவகாசி இந்த ஏரியாக்கள்ல நாடாஸ் அப்படிங்கிற சங்கம். ஏன்னா உங்களை காமராஜர்னு சொன்னதுக்கே வரைஞ்சு கட்டிட்டு வந்தவங்க. நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அந்த விஷயத்துல பலம் வாய்ந்த இளைஞர்களை நாடணும். வருங்கால கிளப் மெம்பர்களை நாடினீங்கன்னா ஒருவேளை அந்த சூட்சுமம் வெளிப்படலாம். வாழ்த்துக்கள்னா வாழ்த்துக்கள் எங்களுக்கும் தான். ஏன்னா என்னோட வருங்காலத்துல என்னோட குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த சில துர்சக்திகள் காணாம போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுதல். அப்புறம் உண்மையிலேயே இந்த சீனியாரிட்டி நடிகர்களுக்கு மக்கள் மேல ஒரு ஒரு நல்ல எண்ணம் இருந்திருந்ததுன்னா இந்த மாதிரி கேவலமா ஒரு கோடிக்கணக்கான வருமான படத்துக்காக உங்க பேரை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இது இதுலயே தெரியுது. அவங்கள நம்பி வாழ்ந்த முட்டாள்தனம் அப்படிங்கிற ஒரு இது நல்லாவே தெரியுது மக்களுக்கு. மக்களை டைவர்ட் பண்றாங்க. சரியா? கட்சியும் வேணாம் கொடியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படமும் ஓடுறதுக்காக கட்சியை பத்தியும் அரசியல் பத்தியும் பொண்ணுனா அப்படி இருக்கணும், பொண்ணுனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழையிறதுக்கு வந்த ஒருத்தரும் வாரிசு அரசியலையே ஆதரிக்கிறீர்களா, யோசியுங்கள் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரிசுக்கே கொடை பிடிச்சுக்கிட்டு நிக்கிற இன்னொருத்தரும் அவங்களெல்லாம் நீங்க பயங்கரமா தாக்கியிருக்கீங்க. மக்கள் நாங்க நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். ஜெயிப்போம். வெயிட்டிங். இந்த வருஷம் 26 நியூ இயர் எலெக்ஷன் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, நியூ இயரை நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நமக்காக